ஜப்பான் பிரதமரை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. ராணுவ உபகரணங்கள் ஏற்றுமதிக்கு இந்தியா ஜப்பான் இடையே ஒப்பந்தம். கச்சா சோயா எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் மீதான இறக்குமதி வரி ரத்து. மத்திய அரசு அறிவிப்பு. பெட்ரோல், டீசல் மீதான வரியை மத்திய அரசு குறைக்கும் போது மாநில வரியும் குறைவதாக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. மத்திய அரசிடம் இருந்து 21,000 கோடி ரூபாய் வரவேண்டியுள்ளதாகவும் விளக்கம். 2,500 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்களை திமுக அரசு மீட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தகவல். உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருந்தால் இந்த அரசை பாராட்ட வேண்டும் என்றும் கருத்து. திராவிட மாடல் என்பது சமூக நீதி சார்ந்த வளர்ச்சி என முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். திராவிட மாடல் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் தொண்டர்களுக்கு வேண்டுகோள். முதல்வராக இருந்தபோது சேலம் மாவட்டத்திற்கு கூட எதுவுமே எடப்பாடி பழனிசாமி செய்து தரவில்லை. தனது சொந்த தொகுதியான எடப்பாடியிலும் நலத்திட்டங்களை மேற்கொள்ளவில்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தலைநகர் சென்னையில் மட்டும் 200 நாட்களில் 18 கொலைகள் நடந்துள்ளதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது. டிஜிபி சைலேந்திரபாபு பேட்டி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பாஜக SC/ST பிரிவு மாவட்ட தலைவர் பாலச்சந்தர் படுகொலை. 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோட்டம். கழிவுநீர் தொடர்பாக நம்ம சென்னை செயலியில் புகார் அளித்த பெண்ணுக்கு மிரட்டல். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி உறுதி. தமிழக ஆளுநருடன் தமாக தலைவர் GK வாசன் திடீர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக விளக்கம். கச்சத்தீவை இந்தியாவுக்கு குத்தகைக்கு வழங்குவது பற்றி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மறுப்பு. தன் மீது CBI கூறும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை. இங்கிலாந்தில் இருந்து இந்தியா திரும்பும் கார்த்தி சிதம்பரம் MP அறிக்கை. நகர்மன்ற பெண் உறுப்பினர் கடத்தப்பட்டதாக போலீசில் புகார். அதிமுக முன்னாள் MLA உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு. அதிக வட்டி தருவதாக பணம் வசூலித்த புகாரில் தனியார் நிறுவன அதிகாரிகளிடம் 3.5 கோடி ரூபாய் பணம் மற்றும் தங்கம் பறிமுதல். வங்கிக் கணக்குகள் முடக்கம். 2 பேர் கைது. 12ஆம் வகுப்புக்கான முக்கிய தேர்வுகள் நிறைவடைந்தன. ஜூன் 1ஆம் தேதி முதல் 83 மையங்களில் விடைத்தாள்கள் திருத்தும் பணி துவக்கம். நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகர் இன மக்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வாய்ப்பில்லை. வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் விளக்கம். குழந்தை இல்லாததால் மருமகளை கம்பியால் அடித்துக் கொன்ற மாமியார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அதிர்ச்சி சம்பவம். சென்னை விமான நிலையத்தில் சினிமா பாணியில் ஹெராயின் கடத்தி வந்த உகாண்டா பயணி. 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முருகன் வெளிநாட்டினரிடம் வீடியோ கால் பேசிய வழக்கில் விடுதலை. வேலூர் நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்வில்லிவனம் பகுதியில் 10 நாட்களாக தொடர் மின்வெட்டு. கோழிப்பண்ணையில் சுமார் 500 கறிக்கோழிகள் உயிரிழப்பு. ஆந்திராவில் அமைச்சர் வீட்டிற்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள். கோனசீமா மாவட்டத்திற்கு அம்பேத்கரின் பெயரை சூட்டியதால் ஆத்திரம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் போலீஸ்காரர் உயிரிழப்பு. போலீஸ்காரரின் 7 வயது மகள் படுகாயம்.
நடிகர் விஜய் தேவரகொண்டா மற்றும் நடிகை சமந்தாவுக்கு காயம். காஷ்மீரில் படப்பிடிப்பின் போது விபத்து. நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வியூக நிபுணர் சுனில் கனுகுலு பிரசாந்த் கிஷோருக்கு பதிலாக நியமனம். திருப்பதியில் 24 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். இரவிலிருந்து பகல் 12 மணி வரை உணவு, பால் எதுவும் வழங்காததால் கடும் அவதி. ஞானவாபி மசூதி விவகாரத்தில் மே 26ஆம் தேதி விசாரணை. 7 நாட்களுக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யுமாறு வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறப்பு. மலர்களை தூவி தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேட்டூர் அணை திறக்கப்பட்டதை தொடர்ந்து குறுவை சாகுபடியில் விவசாயிகள் தீவிரம். தஞ்சையில் நாற்றங்கால் தயாரிக்கும் பணி மும்முரம். டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகள் 82% நிறைவு. மீதமுள்ள பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. டி ராஜேந்தர் முழு சுயநினைவுடன் நலமாக இருப்பதாக சிலம்பரசன் அறிக்கை. வயிற்றில் இரத்த கசிவு இருப்பதாகவும் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதாகவும் விளக்கம். இலங்கையில் அரசு மற்றும் தனியார் பேருந்து கட்டணம் 20% வரை அதிகரிப்பு. குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 32 ரூபாயாக உயர்கிறது.